ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டியது இந்த பணிவு தான் அப்படின்னு சொன்னார். அதை நான் வரவேற்பது. எடப்பாடி கிட்ட இல்லையே நான் பல நேரங்களில் ஆதங்கத்தோட சொல்லி காமிச்சிருக்கேன். முதல்ல ஒரு தோல்வி நடந்தா தோல்வி ஒத்துக்கணும். ஆமா, நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், அந்த மாவட்ட செயலர் குப்புசாமி தான் இதெல்லாம் கெடுத்து விட்டான் அப்படின்னு சொல்றவன் தலைவன் அல்ல. இல்ல ஊடக பலம் ஏதோ திமுக இல்லைங்கிற மாதிரி சொல்றார். அது உண்மைக்கு மாறானது. பிஜேபி எப்படி தன்னுடைய மற்ற சில விசாரணை அமைப்புகளை வச்சு அந்த ஊடக நிறுவனங்களை மறைமுகமா அழுத்தம் கொடுத்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்கோம், அதே போல திமுக அரசும் எடப்பாடி ஆட்சியை போலவே பொதுக்குழு நடக்கிற மதுரையில இவர் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முதல் நாள் ஒரு உத்தரவுகளை கையெழுத்து போட்டு போறார் துரைமுருகன்ட்ட சொல்லி. மதுரை மாநகராட்சி மேயருடைய கணவரை கட்சியில இருந்து நிக்கிறீங்க, எதுக்கு? வசூல் பண்றாருன்னு. உங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சுச்சா? மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா இடத்துல நடக்குது. சென்னையில் இது வரைக்கும் ஒரு 4-5 கவுன்சிலர் நீக்கிட்டாங்க. அது 50 பேரையாவது நீக்கி இருக்கணும். வெக்கமே படாம நீக்கி இருந்தாதான் பயம் வரும் சார். இந்த பாஜக அதிமுக கூட்டணி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா இங்க ஜாதி மோதல்கள் வரும், மத மோதல்கள் வரும், நம்ம பசங்க கையில இருக்க படிப்பை பிடிங்கிருவாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் குறிப்பிட்ட மக்கள் எடை போடட்டும். யார் ஆட்சியில எது பறி போச்சு, சரி நீங்க 4 வருஷம் வந்து நீங்க என்ன பண்ணீங்க அப்படிலாம் அவங்களுக்கு கேட்பாங்கல்ல. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு SP லட்சுமணன் அவர். சார் வணக்கம். சார் வணக்கம். நேற்று மதுரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு நடந்திருக்கு. அந்த பொதுக்குழுவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது பல்வேறு விஷயங்கள் பேசினாலும் அவர் குறிப்பிட்டு பேசுறது 2026 எலெக்ஷனுக்கான வியூகத்தை வகுக்கிறதுக்கு தான் இந்த பொதுக்குழு முக்கியமா, அதில் நான் அந்த விஷயங்கள் தான் பேசணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அடுத்த ஆண்டு இதே நாளில் மீண்டும் திமுக ஆட்சி அப்படிங்கிற செய்தி, ஸ்டாலினோட 2வது ஆட்சி பீரியட் ஆரம்பிக்குதுங்கிற செய்தி தான் தலைப்புச் செய்தியாக இடம்பெறணும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தீவிரமா எலெக்ஷனுக்கான வேலையை தொடங்கிட்டான்னு புரிஞ்சுக்கலாமா? கண்ணுக்கெட்டிய தூரத்தில் தேர்தல் வருகிற போது அந்த நேரத்தில் நடக்கிற எந்த ஒரு கட்சி நிகழ்ச்சியிலுமே தேர்தலை மையப்படுத்தி ஒரு முக்கியத்துவம் இருக்கதான் செய்யும். அந்த வகையில வழக்கமான பொதுக்குழுன்னு கூடாம ஒரு திறந்த அரங்கில் ஒரு 3000 பேர் 3500 பேர் இருக்கக்கூடிய இடத்துல கூடுதலாக சிறப்பு அழைப்பாளர்கள் என்ற பெயர்ல மற்ற மாநில மாவட்ட நிர்வாகிகளையும் சேர்த்து சுமார் 7000-7500 பேரை கூட்டுறாங்கனாலே இந்த கட்சியின் இரத்த நாளங்களாக இருக்கிற அந்த மிடில் லெவல் நிர்வாகிகளுக்கு ஒரு உற்சாகத்தை ஊட்டி அனுப்புறதுக்கான ஒரு நிகழ்வா அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுல நான் கவனிச்சது அவருடைய பேச்சுல 2 விஷயம். ஒண்ணு, நான் இனிமேல் அறிவாலயத்துல உட்கார்ந்து தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்திக்க போறேன், 1 to 1 வார்த்தையை பயன்படுத்துறார். 4 வருஷமா அவர் அதை மறந்துட்டாரா, இல்ல அவருடைய வேலைப்பளு, அவருடைய உடல்நிலை எல்லாமே சேர்ந்து இருக்கு. ஏன்னா உடல்நிலைங்கிறது எல்லாருக்குமானது, அவருக்குமானது இருக்கு நெருக்கடிகள். ஏன்னா நான் பல நேரங்கள்ல சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 18 மணி நேரத்துல இருந்து 20 மணி நேரம் கூட பல நேரங்கள்ல உழைக்கிறார் அவருடைய வயதை மீறி. ஆனாலும் தொண்டர்களுக்கும் அவருக்குமான இடைவெளி விழுந்ததுங்கிறது நிஜம்தான். அது தொண்டர்களுக்கு மட்டுமல்ல, நான் சில நேரங்களில் சுட்டி காட்டின மாதிரி அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்குமே இடைவெளி இருக்குதான். இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அமைச்சரவை கூட்டத்தில் அப்படி கண்ணு முன்னாடி பார்க்கறத தவிர ஒரு அமைச்சரையும் கூப்பிட்டு எத்தனோட நேரில் பேசினா இந்த 4 ஆண்டுகள்னு முதலமைச்சருக்கு தெரியும். அது ஆனாலும் களத்துல தேர்தல் களத்துல கீழிறங்கி வேலை செய்ய போகிற அந்த தொகுதி அளவிலான நிர்வாகிகளை 1 to 1 சந்திக்கிறேன் அப்படின்னாலே ஒரு 100 பேர் உட்காந்துருந்தாலே அந்த நிர்வாகிகளுக்கு ஒரு உற்சாகம் தரும். குறைஞ்சபட்சம் இந்த ஆண்டாவது தொடங்குறாருங்கிறது ஒரு வகையில வரவேற்கலாம், திமுகவின் பார்வையில சொல்றேன். 2வது, அவர் சிறப்பு தீர்மானம் ஒண்ணு கொண்டு வந்தார். அதாவது ஒவ்வொரு வீட்டிலும் உறுப்பினர் சேர்க்கை, ஒரு வாக்காளரையாவது சேர்க்கணும் அப்படின்னு சொல்றார். கிட்டத்தட்ட 30% பேர் வர்றாங்க. ஒட்டுமொத்த வாக்காளர் அப்ப 6,36,00,000 பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலன்னா ஒரு 30%ங்கிறது இது வரைக்கும் எந்த கட்சியும் அந்த ஆங்கிள் சிந்திக்கல. 30% வாக்கு வங்கியை குறைஞ்சபட்சம் வாங்குற கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்கு. 30லேருந்து 35, 36 மற்றவங்க வாங்குறது பிரிக்கிறது தான் பார்த்தா 30ங்கிறது ஒரு சேஃபான ஒரு நம்பர் தேர்தல் அரசியல் 30%. அப்ப நான் கேட்கிறேன், ஒரு வீட்லயும் ஒருத்தரையாவது உறுப்பினராக சேர்க்கணுங்கிறேன். அதுக்கு காரணம் என்ன சொல்றேன்? இந்த அரசினுடைய நலத்திட்டங்கள் ஒரு வீட்டில் ஒருத்தருக்காவது போய் சேர்ந்திருக்கு. அந்த வகையில ஒவ்வொரு வீட்டையும் நாம ரீச் பண்ணிருக்கோங்கிறார். அது நிஜம்தான். இது கிட்டத்தட்ட ஜெயலலிதா காலத்துல இருந்து, இன்னும் அதுக்கு முன்னாடி நடந்த கலைஞர் காலத்துல இருந்து ஏதாவது ஒரு திட்டம் ஒரு வீட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. ஒரு ஸ்கீம்ல மிஸ் ஆனவங்க இன்னொரு ஸ்கீம்ல வந்திருக்கிறாங்க. எல்லா காலத்துல அது ஒரு பள்ளி மாணவர்கள் இல்லாத வீடே இல்லைங்கிற போது குறைஞ்சபட்சம் அந்த வீட்டுக்கு ஒரு திட்டம் போய் சேர்ந்துருது.
இப்ப இதையெல்லாம் தாண்டி இந்த ஆட்சியில என்ன நடக்குது, எல்லா ஆட்சியும் நடந்து இந்த ஆட்சியில இன்னும் கொஞ்சம் அதிகமா கடந்த 2 ஆண்டுகள்ல உச்சத்தை நோக்கி போறது என்னன்னா, அந்த ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற யாராவது ஒருத்தர் பாதிக்கப்படுற மாதிரியும் சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல குறிப்பா டாஸ்மாக் டிஃபால்ட்டா இருந்துட்டு இருக்கு. ஜெயலலிதாவே இதை ஸ்மெல் பண்ணவங்க தான். ஒரு வீட்டுக்கும் நம்ம திட்டங்களை கொண்டு போறோம். ஆனா ஒரு வீட்லயும் வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. புருஷன் குடிக்கிறான், அண்ணன் குடிக்கிறான், பையன் குடிக்கிறான், கலாட்டா பண்றான், வருமானம் போகுது, வர்ற வருமானம் அதுக்கே சரியாதுங்கிறது அதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு வருஷத்துக்கு 500 கடைகளையாவது நான் மூடுறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2000 2500 கடை அவங்க மூடி காமிச்சாங்க. இந்த தடவையும் செந்தில் பாலாஜி அமைச்சரான உடனேயே முதல் ஆண்டுல எனக்கு நினைவு இருக்கு ஒரு 500 கடையை மூடினாங்க. அதன் பிறகு அவருடைய பதவி தொடர்ச்சியா இல்லாதது ஒரு காரணம். அதுக்கப்புறம் இந்த அரசுக்கே அந்த எண்ணம் இல்லாம போனோன்னு நீங்க எங்கேயாவது அதுக்கப்புறம் பாத்தீங்களா, ஆண்டுக்கு 500 கடைகள் இந்நேரம் 2000 கடைக்கு மேல மூடி இருக்கணுமே. அது மதுவிலக்கு சாத்தியம் இல்லதான். அந்த வருமானத்தை நம்பிதான் அந்த அரசு இருக்கு. அது நம்மை வஞ்சிக்கிற மத்திய அரசு இருக்கிற போது அதை ரொம்பவும் எதிர்பார்க்கலைன்னா இந்த பணம் நமக்கு எவ்வளவு முக்கியம்னு நமக்கெல்லாம் புரியாம இல்லை. ஆனா அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த உணர்வை பிரதிபலிக்கிற மாதிரியாவது நடிக்கவாது செஞ்சீங்களா? ஒரு 500 கடையை மூடுறோன்னு குறைஞ்சபட்சம் நிறைய கோரிக்கை வருது. கோயிலுக்கிட்ட இருக்கு கலாட்டா பண்றான், ஸ்கூலுக்கிட்ட இருக்கு கலாட்டா பண்றாங்கன்னு அந்த கடைகளையாவது கணக்கெடுத்து மூணு இன்னொரு வருஷத்துக்கு 500 கடை மூடி இருக்கலாம். அதை செய்யல. ஒண்ணு, ஒரு வீட்டை புதுசாவும் கட்ட முடியல, இடிச்சிட்டு ஒரு சுவர் விழுந்ததை திருப்பி அதை கட்ட முடியல, இல்ல பூச்சி வேலை கொஞ்சம் மீதி இருக்குன்னு பூச முடியல, மணலை கொண்டாந்து வீட்டுல கொட்டினாலே அந்த உள்ளூர் நிர்வாகி, கவுன்சிலர், உள்ளாட்சி பிரதிநிதிகள் அந்த வீட்டுல போய் இருக்கிறவங்கள மிரட்டுறாங்க. பொதுக்குழு நடக்கிற மதுரையில இவர் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முதல் நாள் ஒரு உத்தரவுல கையெழுத்து போட்டு போறார் துரைமுருகன்ட்ட சொல்லி. மதுரை மாநகராட்சி மேயருடைய கணவரை கட்சியில இருந்து நிக்கிறீங்க, எதுக்கு? வசூல் பண்றாருன்னு. உங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சுச்சா? சரி, அவர் மட்டும் தான் வசூல் பண்றாரு. தமிழ்நாடு முழுக்க இந்த வசூல் நடக்குது. அப்ப யாருக்கிட்ட? அந்த புதுசா கட்டட வரைபடம் வாங்குறது, பெர்மிஷன் வாங்குறது அப்படின்னு ஒரு சின்ன சின்ன வேலைக்கு கூட போறவங்க ஒரு வீட்லயும் பாதிக்கப்படுறாங்கன்னா இத்தனை வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க? ஜெயலலிதா காட்சியில இது நடந்துச்சு, நான் மறுக்கல. குறிப்பா சென்னையில 155 கவுன்சிலர்கள் அப்ப இருந்தாங்க. அத்தனை பேரையும் அதுல ஜெயிச்சவங்க கிட்டத்தட்ட 100 பேரையும் தீநகர்ல ஒரு மண்டபத்துக்கு வர வச்சு உரிச்சு எடுத்தாங்க. சரிதானா? எம்எல்ஏக்கள் சில பேரையும் உட்கார வச்சுக்கிட்டு யார் யாரு கவுன்சிலர்களை ஏஜென்ட்டா வச்சுக்கிட்டு வசூல் பண்ணாங்கிறதெல்லாம் பேரை சொல்லி சொல்லி அந்த சாட்டையை சொல்லட்டினாலதான் ஓரளவு கண்ட்ரோல்ல இருந்தது. சென்னை திமுகவுடைய கோட்டைன்னு இருந்ததெல்லாம் மாத்தினதுக்கு இதெல்லாம் சில காரணம். உயிரானம் தண்ணி வந்தது முதல் காரணம். அதன் பிறகு அந்த சட்டம் ஒழுங்க ஒரு பயத்துக்குள்ளேயே வச்சிருந்தார். அதை மீறணும்னு நினைக்கிற எல்லாரும் மனசுலயும் ஒரு தார்மீக பயத்தை ஜெயலலிதா ஏற்படுத்தினார். தன் சொந்த கட்சிக்காரனா இருந்தாலும் அந்த பயம் இருக்கணும்னு. ஸ்டாலின் இந்த ஆட்சி வந்து ஒரு வருஷம் அல்லது 1.5 வருஷத்துல எல்லை மீறி போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நேரு எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அவர் துறை அமைச்சர்ல, உள்ளாட்சித்துறை அமைச்சர், நகர்ப்புற வளர்ச்சி, கவுன்சிலர்கள் குறிப்பாக கார்பரேஷன் கவுன்சிலர் அவர் கண்ட்ரோல்ல வர்றதுனால, நிர்வாகத்தின் கீழே வர்றதுனால அறிவாலயத்துக்கு வரவழைச்சு ஏதோ ஒரு மீட்டிங் போட்டார். அந்த மீட்டிங்னால ஒரு பிரயோஜனம் இல்லை. மீட்டிங் போட்ட நோக்கம் நல்ல நோக்கம், அந்த தவறு இன்னைக்கு வரைக்கும் நிக்கல. பொதுக்குழுக்கு முதல் நாள் நீங்க கட்சியை விட்டு நீக்கிற வரைக்கும் அந்த தவறு தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதையும் முதலமைச்சர் கவனிக்கணும்னு சொல்றேன். அப்போ ஒரு வீட்லயும் ஒருத்தர் பாதிக்கிற போது எப்படி ஒருத்தர் மனசு வந்து உறுப்பினரா சேருவாங்கிற அந்த யதார்த்தத்தை புரிஞ்சு நீங்க குறிப்பிடுறீங்க. அவரு பேச்சிலேயே அடுத்த ஒரு பேராகிராஃப்ல குறிப்பிடுறாரு, இந்த ஆட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இருக்க மாதிரி சிலர் காமிக்க முயற்சி பண்றாங்க. ஆன்டி இன்கம்பன்சி சுத்தமாவே இல்லைன்னு அவர் நம்பட்டும், நம்மளும் வாழ்த்து சொல்லுவோம். பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பமும் அதை நம்புமா? ஒரு கவுன்சிலர் வந்து அண்ணன் கூப்பிடுறாரு வாங்கன்னு சொல்லும்போது ஆம்பளை இல்லையா வீட்டுல, வர்றதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லும்போது அந்த கதறல், அது ஆன்டி இன்கம்பன்சில வராதா? அதுக்கு நீங்க பேரே சூட்ட வேண்டாம் சார். ஒருவருடைய உணர்வு சார், பாதிக்கப்பட்ட உணர்வு சார். அது உளவுத்துறை மூலமா இதை நீங்க உங்க காதுக்கு வர வைக்கலைன்னா, இல்ல வந்தும் வராத மாதிரி காமிச்சீங்கன்னா, இல்ல உங்கள் காதுகளுக்கு வருவது தடுக்கப்பட்டால் உங்களுக்கு தான் அது நல்லது இல்லை. மக்களுக்கு ஒண்ணு அவங்க உணர்வை காமிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சோ நல்ல சிந்தனையோட அந்த தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதுல இருக்கிற அந்த தடை கற்கள் என்ன, அதுல சங்கடங்கிறதை முதலமைச்சர் முதல்ல ஆய்வு பண்ணணுங்கிறேன். இதை எண்ட்ல நான் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த விஷயத்தை நீங்க குறிப்பிடும் உடனே கேட்கிறேன். ஸ்டாலின் அவர்கள் அந்த தீர்மானத்தை தாண்டி மறுபடியும் அவருடைய பேச்சின் ஊடா இன்னொரு அறிவிப்பையும் வெளியிடுறாரு. முக்கியமான அறிவிப்புன்ட்டு, எதிர்பாராத விதமாகவோ இல்ல ஒரு மரணம் நடந்துச்சுன்னா அவங்க குழந்தைகள் 21 வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா 10 லட்சம் ரூபாய் கட்சியில இருந்து கொடுப்போம். வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா வீட்டை பத்தி எல்லாம் கவலைப்படாம கரைவேட்டியும் கொள்கைன்னு கூட சொல்ல வேண்டாம், தான் தலைவனாக ஏற்றுக்கொண்ட அந்த தலைவனுக்காகவும் கட்சிக்காகவும் தன் உயிரை துச்சமென மதிக்கிற கீழ்நிலை நிர்வாகிகள் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க, திமுகலையும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எதிர்பார்வதில் ஏதாவது நேர்ந்ததுன்னா என்ன ஆகுன்னு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா கவலைப்படாத ஒரு கட்சி இன்னைக்கு கவலைப்பட ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி அறிவிப்புகள் இல்ல, அப்படி இல்ல. நான் இப்பயாவது நினைச்சு இதை போய் அதை கொச்சப்படுத்த வேண்டாம். இப்பயாவது அறிவிச்சாங்களேன்னு வரவேற்றுட்டு நம்ம வேற எதுக்கு போயிடணும். நான் இதைத்தானே நம்ம ஆட்சி வந்தாலும் சொல்றோம். தொண்டர்களை நீங்க கவனிக்கல,
திமுக தொண்டர்கள் உற்சாகமா இல்ல, ஏதோ ஆட்சி வந்து எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கிறான், அதை கவனிங்கன்னு சொன்ன போது 4 வருஷமா இந்த முதலமைச்சர் திமுக தலைவர் கண்டுக்கவே இல்லை, அல்லது அவர் காதுகளுக்கு சில விஷயங்களை கொண்டுட்டே போகல. இப்ப எப்படியோ அவருக்கும் சிலதெல்லாம் தெரிய வந்தான தேர்தல் வருதுங்கிறதாகவாவது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் வந்துச்சுன்னா வரவேற்கணுமே தவிர திரும்ப போய் அதனை விமர்சிச்சு கொச்சைப்படுத்த விரும்பல. இப்பயாவது கட்சிக்காரர்கள் பக்கம் திரும்பி இருக்கிறாருங்கிறத நான் ஒரு வகையில வரவேற்பேன் ஒரு பத்திரிகையாளரா. கோமாளிங்க சில பேர் ஆட்சியை அகற்றணும்னு முயற்சி பண்றாங்க. கோமாளிங்க எண்ணம் நிறைவேறாது, நம்ம தான் மறுபடியும் ஜெயிப்போம் அப்படிங்கிறாரு. அது கோமாளின்னா நடிகர்களை மனசு வச்சு விஜய் சொல்றாரான்னு எனக்கு தெரியல, இல்ல நிஜமாகவே யதார்த்தம் புரியாமல் தங்களை பெருசா நினைச்சுக்கிறவங்கள கோமாளின்னு நம்ம சில பேர் சொல்லுவோம். அப்படி சொல்ல யாரை நினைச்சிருந்தாலும் அவர் சொன்ன இன்னொரு வார்த்தை, கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளை எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அப்ப எதிரி இருக்கிறாருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டார். அது நிஜமாகவே நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை பண்பு, அதை அவர் வெளிப்படையாகவும் அவராகவே சொல்லிட்டார். ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டியது இந்த பணிவு தான் அப்படின்னு சொன்னார். அதை நான் வரவேற்பது. எடப்பாடி கிட்ட இல்லையேன்னு நான் பல நேரங்கள்ல ஆதங்கத்தோட சொல்லி காமிச்சிருக்கேன். முதல்ல ஒரு தோல்வி நடந்தா தோல்வி ஒத்துக்கணும், ஆமா நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், அந்த மாவட்ட செயலர் குப்புசாமி தான் இதெல்லாம் கெடுத்து விட்டான் அப்படின்னு சொல்றவன் தலைவன் அல்ல. குப்புசாமியவே தூக்கி தூர வச்சுட்டு அந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன்னு சொல்றவன் தான் தலைவன் நான் சொன்னதனுடைய தொடர்ச்சியா தான் ஸ்டாலினுடைய அந்த பேச்சை பாக்குறேன். அது வரவேற்க தகுந்த ஒண்ணுதான். மற்றபடி கோமாளி அப்படின்னு சொன்னா நம்ம தனிப்பட்ட முறையில நான் அதை விலக்கி பேச விரும்பல. இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து அதிமுக கூட்டணி குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. அமித்ஷா அவர்கள் இவங்க தான் அதிமுக தலைமைங்கிறாங்க, ஆனா அவர் பேசவே இல்லை, ஒரு வார்த்தை பேசாம அமித்ஷா அறிவிக்கிறாரு, பவ்யமா உட்கார்ந்துருந்தாரு, காலில் கீது விழுந்தாரான்னு தெரியல மறைமுகமா அப்படிங்கிற. அண்ணா திமுகவுக்கு எதிர்கட்சி என்ற முறையில திமுக தன்னுடைய அரசியலை செய்து தான் பாக்குறேன். மற்றபடி வரிக்கு வரி நம்ம அதை விமர்சிக்கணும் அவசியம் இல்லை. இதே மாதிரிதான் எடப்பாடியும் ஸ்டாலினை கழிச்சு தொங்க விடுவார். 2 பேருக்கு வேலையே தானே, இவர்கள் செய்கிற தவறு அவங்க சொல்லுவாங்க, அவங்க செய்கிற தவறு இவங்க சொல்லுவாங்க. ஆனா 2 பேரும் சேர்ந்து சில தவறுகளை மறைப்பாங்க. அதுவும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இளைஞர்களை கட்சியில சேர்க்கணுங்கிறத தன்னுடைய பேச்சினூட நிறைய இடங்கள்ல குறிப்பிட்டாரு. குறிப்பா புதுசா கட்சி ஆரம்பிச்சு வரவங்க சில விஷயங்களை சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பக்கூடாது. விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு எல்லா இயக்கங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் பறிபோவது அல்லது புதிய இளைஞர்கள் வரவு தடுக்கப்படுங்கிற அந்த த்ரெட்டை ஸ்டாலின் புரிஞ்சுக்கிட்டார்னு எடுத்து, இதுக்கெல்லாம் வெக்கமே படக்கூடாது. அவர் வெக்கப்படாம தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அந்த உஷார்த்தனம், அந்த எச்சரிக்கை உணர்வு இருக்கணும். அந்த எச்சரிக்கை உணர்வை வேறு வார்த்தைகள்ல வெளிப்படையா ஒத்துக்கிட்டதை நான் வரவேற்கிறேன். இல்ல நிறைய இளைஞர்களை சேர்க்கணும், புது பாய்ச்சல் ஏற்படுத்தணும், அவங்க தான் இன்னும் கட்சியை வலுவா கொண்டு போவாங்க அப்படிலாம் குறிப்பிடுறாரு. யதார்த்தம் அதான, நீங்க இளைஞர்களை சேர்க்கலாம் ஒரு கட்டத்துல கட்சி அழிவு நோக்கி தானே சார் போகும். அது அதான் சொல்றேன், அது ஒரு கட்சியினுடைய தலைவரா ஒரு நல்ல புள்ளியை அவர் தொட்டிருக்கிறார் தான் நான் பார்ப்பேன். இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சில பேர் பேசுவாங்க, ஆட்சியில் அந்த தப்பு நடக்குது இந்த தப்பு நடக்குதுலாம் சில விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இங்க இருக்க தொண்டர்கள் கொண்டு போகணும். ஊடக பலம் வந்து ஆட்சிக்கு எதிராக எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்களை கொண்டு போயிட்டே இருக்காங்க. சில பேர் சர்வேங்கிற பேர்ல வந்து திமுகவுக்கு கம்மியான பவர் தான் இருக்கு, அதிமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, புதுசா வரவங்களுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னா சில பிம்பத்தை காமிக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்படி இல்ல, ஊடக பலம் ஏதோ திமுக இல்லைங்கிற மாதிரி சொல்றார், அது உண்மைக்கு மாறானது. எடப்பாடி ஒரு வகையில எப்படி ஊடகங்களை தன் கட்டுப்பாட்டில் மறைமுகமாக வச்சிருந்தாரோ, இவங்க வேற சில டெக்னாலஜியை பயன்படுத்தி சில வழிமுறைகளை பயன்படுத்தி ஊடகங்களை இன்றைக்கும் திமுக அரசு கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்கிறது. அதை மீறிதான் நம்மை போன்றவர்கள் பல பேர் விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் எல்லா நேரமும் அடிமையாகவும் இருக்கிறது இல்லை, எல்லாரும் எல்லா நேரமும் ஆவேசமா குரல் கொடுக்கறதும் இல்லை. ஓவராலா பார்த்தா இந்த அரசும் ஊடகத்தின் மீது ஒரு பிடிமானத்தை வச்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். பிஜேபி எப்படி தன்னுடைய மற்ற சில விசாரணை அமைப்புகளை வச்சு அந்த ஊடக நிறுவனங்களை மறைமுகமா அழுத்தம் கொடுத்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்கோம், அதே போல திமுக அரசும் எடப்பாடி ஆட்சியை போலவே, நான் திரும்ப சொல்றேன், எல்லா ஆட்சியும் நடக்கும், இந்த ஆட்சியில வேற ஒரு இதுல கொஞ்சம் டீசென்டா நடக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஊடக பலம் திமுக இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இல்லாத தவறுகளை சொன்னா அவர் சொன்ன மாதிரி அந்த உண்மையை கண்டுபிடிச்சு பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கட்டும், தாராளமா செய்யட்டும், வாழ்த்து சொல்லலாம். ஆனால் நடந்த உண்மைகளை தவறுகளை சர்வே ஒரு பெர்செப்ஷன் சர்வே எந்த காலம் இருக்க மாதிரி அதைத்தான் சொல்ல, சர்வே எந்த காலத்திலயும் மதிச்சது கிடையாது. அதை பத்தி அவர் சொன்னார்னா பரவாயில்ல. இந்த ஆட்சியின் மீதான குறைகள் அவர் சொன்ன வார்த்தையில அதை அவர் இன்னும் கொஞ்சம் தன் பார்வையை மாத்திக்கணும்னு சொல்றேன். நிஜமான குறையா இருந்தா உளவுத்துறை வச்சிருக்கிறார், வேற சில விசாரணை தனிப்பட்ட முறையில சர்வே எடுக்கிற டீம் எல்லாம் வச்சிருக்கிறார், உண்மை கண்டறியும் குழுக்களை வச்சிருக்கிறார், போய் விசாரிச்சு என்னன்னு தெரிஞ்சுட்டு நடவடிக்கை எடுக்கட்டுமே. 4 வருஷமா புகார் வந்துகிட்டே இருக்கு. குறிப்பா கடந்த 2 ஆண்டுகள்ல மதுரையில இருந்து புகார் வந்துகிட்டே இருக்கு. அமைதியா இருந்தார், இப்ப வேற ஏதோ செக் பண்ணிட்டு தானே கட்சியை விட்டு நீக்கிறார் அவரை, மேயருடைய கணவரை. அது மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா இடத்துல நடக்குது. சென்னையில் இது வரைக்கும் ஒரு 4-5 கவுன்சிலர் நீக்கிட்டாங்க. அது 50 பேரையாவது நீக்கி இருக்கணும். வெக்கமே படாம நீக்கி இருந்தாதான் பயம் வரும் சார். எப்படி சார் திமுக ஓட்டு போடுவாங்க? சென்னையில இருக்கிற அந்த வாசி, அந்த கவுன்சிலரால் பாதிக்கப்பட்ட ஒரு ஜனம், ஒரு வீடுன்னு நான் சொல்றேன், குறைஞ்சபட்சம் 3 ஓட்டுல இருந்து 7 ஓட்டு அந்த வீட்டுல இருக்கும். இருக்குமா இருக்காதா? ஓட்டு கணக்கை பார்த்தாவது அதை நீங்க தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு தான் நான் எதிர்பார்க்கிறோம்.
தமிழ்நாட்டோட ஒரு முக்கிய தலைவர், பெரிய தலைவர், இப்போதைக்கு பர்சன்டேஜா அதிகமா வச்சிருக்கிறவர். ஆனா அவ்வளவு பெரிய பொதுக்குழு மேடையில ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. கூட்டணி பலத்தால தான் நம்ம ஜெயிக்கிறோம். கூட்டணி இல்லாம நம்ம வெற்றிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கும். அந்த நேர்மையை பாராட்டணும்ல நம்ம. நேர்மையான வார்த்தைன்னு தான் நான் சொல்லுவேன். பல நேரங்களில் பல தலைவர்கள் தங்கள் கட்சியினருக்கு தன்னம்பிக்கை தருவதாக நினைத்து சில உண்மைகளை தள்ளி வச்சுட்டு நாம தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மைதான். அண்ணா காலத்துல இருந்து 67 தொடங்கி அந்த கூட்டணி பலம் திமுகவுக்கு இப்போது வரை நீடிக்கிறது. அதனாலதான் அவங்க எந்த தேர்தலும் இது வரைக்கும் தனியா நின்றதே கிடையாது. அது மற்ற கட்சிகளை கை தூக்கி விடுறதாவும் நம்ம ஒரு வகையில் எடுத்துக்கலாம். இல்ல எதிர்க்கட்சிகள் அவங்களுக்கு எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிற மாதிரி உங்களுக்கு தனியா நிக்க தெம்பு இல்ல துப்பு இல்ல எல்லாம் பேசுவாங்கல்ல, அது அவங்களுடைய உரிமை. அது அந்த உண்மையை பட்டவர்த்தனமாக என் பார்வையில நேர்மையாக ஒப்புக்கொண்டதை நான் வரவேற்பேன். இப்ப அந்த நிஜமும் அதுதானே. அதனாலதானே கூட்டணியை சிதையாம பாத்துக்கிறார். வேல்முருகன் மியாவுன்னு கத்துனா கூட இங்க வாங்க என்னன்னு கேளுங்கன்னு அவருக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறாரு. 2 வார்த்தைங்க ஆறுதலா சொல்றாருன்னா அந்த வேல்முருகன் போனாலும் இந்த கூட்டணிக்கு இழப்புங்கிற அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தானே அவர் அந்த வேலையை செய்யறாரு. நடுவில் எடப்பாடி பழனிசாமி நடிச்சாரு, பாஜக விட்டு வெளியே வந்து இங்க இருக்க கூட்டணியை உடைக்கலாமெல்லாம் முயற்சி பண்ணாரு. ஆனா அதெல்லாம் மீறி நம்ம கூட்டணியை பலமா வச்சிருக்கிறோம். நடந்த நிஜம் அதுதானே. கொஞ்சம் பொறுங்க பாருங்க காங்கிரஸ் என்ன ஆகுது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல. இந்த கூட்டணி உடையலைங்கிறது இந்த நிமிடம் வரை உடையல. அதற்கான பெருமையை ஸ்டாலின் தேடிக்கிட்டார்னா அதுல தப்பும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற அவருடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த கூட்டணி இவ்வளவு தூரம் வலுவாக உறுதியாக ஒற்றுமையாக இருக்காது. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியினால தமிழ்நாட்டுல அதல பாதாளத்துக்கு போய் இந்த தமிழ்நாட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு மேல கொண்டு வந்துட்டு இருக்கோம்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த பாஜக அதிமுக கூட்டணி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா இங்க ஜாதி மோதல்கள் வரும், மத மோதல்கள் வரும், நம்ம பசங்க கையில இருக்க படிப்பை பிடிங்கிருவாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் குறிப்பிடுறாரு. பிஜேபிக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை அவர் எந்த நேரமும் கைவிடல. அதே பிஜேபிக்கு மறைமுகமா திமுக பல நேரங்களில் உதவுதுங்கிற சந்தேகத்தும் அரசியல் களத்துல தேர்தல் களத்துல இல்லாமல் இல்லை. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை தாண்டி ஒரு வரைக்கும் நம்ம போய் வியாக்கியானம் பேசணும்னு அவசியம் இல்லை. அதிமுக விமர்சிப்பது திமுகவின் கடமை, திமுக விமர்சிப்பது அண்ணா திமுகவின் பிரதான கடமை. இதுல நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்கு? தேர்தல் நெருங்க நெருங்க இந்த விமர்சனங்கள் இன்னும் கொஞ்சம் சூடாகும். மக்கள் எடை போடட்டும். யாரு ஆட்சியில எது பறி போச்சு, சரி நீங்க 4 வருஷம் வந்து நீங்க என்ன பண்ணீங்க அப்படிலாம் அவங்களுக்கு கேட்பாங்கல்ல. இப்ப மதுரையில இந்த பொதுக்குழு நடந்தது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க உங்களோட? இல்ல சென்னையை தாண்டி வெளியில வச்சாலே இது தொண்டர்களுக்கு. இவர் தலைவரானதற்கு பிறகு சென்னை தாண்டி நடக்கிற பொதுக்குழு இது தலைவராகி 10-20 வருஷம் ஆன மாதிரி இப்பதானங்க ஆனாரு. அதனால அது ஒரு விஷயம் இல்ல. தேர்தலை மையப்படுத்தி மதுரையில வச்சா தமிழ்நாட்டுக்கு மையமான ஒரு திருச்சியில் வைக்கணும், இல்லாட்டி மதுரையில் வைக்கணும் மையம்னு எடுத்துக்கிட்டா. மதுரைக்கு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல எப்போதுமே ஒரு முக்கியத்துவம் உண்டு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து பண்ணிருப்பாங்க. அதான் 7வது பொதுக்குழு 7வது முறை ஆட்சி அப்படின்னு ரைமிங்கா சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா போச்சு இல்ல. அண்ணனோட சந்திப்பு ஏதாவது அரசியல் ஆச்சரியமா பார்க்கல. இது முதல் சந்திப்பா இருந்தா நான் ஆச்சரியப்பட்டிருப்போம், ஏதாவது பேசியிருக்கலாம். அழகிரியும் தான் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை, செய்ய தவறிய விஷயங்களை இந்த அமைதியாக இருந்த இந்த 3-4 ஆண்டுகள்ல அசை போட்டு பார்த்திருப்பார். அதில் பிளஸ் அவங்க வீட்டில் அவருடைய பையனுக்கு நடந்த அந்த மருத்துவ ரீதியான தேவைகளை ஏற்படுத்திய அந்த நிகழ்வும் அவரை பழைய அழகிரியா அவருடைய விரோதிகள் கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிட்ட போது சொந்த தம்பி எப்படி விரோதியா அவரை பார்ப்பார்? ஸ்டாலினுக்கு முதலமைச்சராகிற தகுதியே இல்லைன்னு சொன்னவர் அப்படிலாம் பழசெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. இன்னைக்கு அவருடைய மனநிலை, அவருடைய சூழ்நிலையை மனசுல வச்சு அவர் ஊருக்கே போயிருக்கிற போது வீட்டுக்கு போனாருன்னு ஒரு அண்ணன் தம்பி உறவாக தான் நான் எடுத்துக்கிறேன். தாண்டி அரசியலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இந்த பொதுக்குழுல ஒரு தீர்மானம் நிறைவேறது, மறைந்த விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேறது. அவங்க ஜெயலலிதா அவர்கள் மறைந்த போதும் திமுகவோட பொதுக்குழுல அந்த மறைவுக்கும் இரங்கல் தெரிவிச்சாங்க. அதே மாதிரி கலைஞர் மறைவுக்கு அதிமுக பொதுக்குழுலையும் தெரிவிச்சாங்க. ஆனாலும் இது ஏதோ பொலிட்டிக்கல் பார்வையோட பார்க்கல. தேர்தல் நெருங்கி வர்ற போது எல்லாமே தெரியல சார். அந்த சிக்னலை 2 நிமிஷம் லேட்டா ஆஃப் பண்ணி போடுறாங்க சார், அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமான்னு கூட நீங்க சில விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு எல்லா விஷயத்தையும் அரசியல்ல பார்க்கணும்னு நினைச்சா பார்க்கலாம். இது அரசியலுக்காக புகுத்தப்பட்ட தீர்மானம்னு நான் பார்க்கல. பட் அப்படி போட்ட உடனே இவர் இங்க வரவேற்றதையும் பிரேமலதா அதுக்கு நன்றி தெரிவிச்சதையும், அதே நாளில் கூட்டணி தொடர்கிறதுன்னு எடப்பாடி சொல்லியும் கூட அதை ரசிக்காத வகையில் ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்ததை வச்சு பார்த்தா ஏதோ இருக்கும்னு உங்களை போன்றவர்கள் சந்தேகப்படுறதுல ஒன்றும் வியப்பில்லை.